இப்போ நமக்கு எந்த உறவும் கிடையாது. ஆனால் இவன் அந்த பாசம் காட்டுறது வந்து நிறுத்த மாட்டாங்க. பாப்பாக்கு முத்தா கொடு, பாப்பாக்கு முத்தா கொடு. நம்மளை நம்பி இருக்கிற ஜீவன், அவங்க வந்து நம்மளை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சாப்பாடு கொடுக்கலன்னா அவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. என் பேர் பாஸ்கர். கடந்த 23 வருஷமாக தெரு நாய்களுக்கும் ஆதரவற்ற நாய்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். நான் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தது வந்து இப்போ எப்படின்னா, சின்ன வயசில் நான் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கும் போது அப்பா வந்து சொல்லுவார், தட்டை வலித்து சாப்பிடக்கூடாது, நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து கடைசி வாய் நாயை வந்து நாங்கள் எல்லாருமே நாய்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ ஆரம்பித்த பழக்கம். அதிலிருந்து தொடர்ந்து எப்போது சாப்பாடு கொடுத்துட்டே வரேன். ஆனால் சாப்பாடு கொடுத்தாலும் வந்து அங்கே கிடைக்கிறத என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு தான் நான் வந்து முழு நேரம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்து வந்து 23 வருஷமாக எங்கெங்கே எந்தெந்த பகுதியில் இருக்கணும் அந்தந்த பகுதியில் வந்து இருக்கிற தெருநாய்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே வரேன். சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒரு 20-30 நாய்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்தேன். இப்போ தான் வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக இருந்து இப்போ கிட்டத்தட்ட 160 நாய்க்கு தினமும் சாப்பாடு கொடுக்குறேன். வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறேன். இப்போ நம்ம சாப்பாடு போடும்போது சாப்பாடு போடுறோம் அப்படிங்கும்போது நிறைய நெகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி அது வெளியே சொல்ல முடியாது, நம்ப முடியாத விஷயங்களெல்லாம் நடக்கும். நான் எப்பவும் வழக்கம் போல் ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு மேலே வேலன் நகர் 6வது தெருவில் போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி, அதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக அந்த ஓரமாக பேப்பர் வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். நாய்ங்க சாப்பிட்டுட்ருக்கு. அந்த நேரத்துக்கு வந்து அந்த வீட்டுக்காரர் கதவை திறந்து அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து வரும்போதே கோபமாத்தோடு தான் வராரு. வந்த உடனே என்னை பார்த்து, இனிமேல் நாளையிலேருந்து இங்கே சாப்பாடு வச்சேன்னா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாரி இனிமேல் நான் அந்த தெருவுக்கு இங்கே வந்து சாப்பாடு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அடுத்த நாள் நான் சாப்பாடு வைக்காமல் இருக்க முடியாது. ஆனால் பிரச்சனையை வளர்த்துக்க முடியாது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அந்த தெரு முனைக்கு வரைக்கும் நான் போயிட்டு நான் நிற்பேன். நிற்கும்போது அந்த நாய்கள்லாம் தெரு முனைக்கு வந்துடும். தெரு முனையிலேயே நான் சாப்பாடு பேப்பர் வச்சு சாப்பாடு கொடுப்பேன். சாப்பிட்ரும் நான் வந்துடுவேன். ஆனால் என்ன செய்வேன்னா, அந்த அடுத்த நாள் வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு நைட்டு 1 மணிக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தானே யாருக்கும் தெரியாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நான் இதை தொடர்ந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். இப்போ இவர் என்னை வந்து தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்திருக்கார் போல இருக்குது. அது எனக்கு தெரியாது. ஏன்னா மழை காலங்களில் கூட நான் சாப்பாடு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அதையெல்லாம் ஒரு மழையில் கூட நனைஞ்சு வந்து சாப்பாடு கொடுத்தது அவர் பார்த்துருக்காரு. அப்போது ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு மேலே சாப்பாடு போட்டுட்ருக்கேன். அவர் கதவை திறந்து வெளியே வராரு. என்னை நோக்கி நேராக வராரு. என்னை நோக்கி வர்றதை பார்த்துட்டே இருக்கேன். நான் சாப்பாடு நாய்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வந்துட்டார், பக்கத்தில் வந்துட்டார். நான் நினச்சேன் இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, சண்டை தான் நடக்க போகுது, அவர் ஏதோ ப்ராப்ளம் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, அவர் வந்து நீங்கள் எல்லாம் ஒரு நாள் தவறாமல் சாப்பாடு வைக்கிறத பார்த்தேன், ஒரு நல்ல சேவை பண்ணுறீங்க, நான் மாதம் தவறாமல் நான் உங்களுக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் அரிசி வாங்கி கொடுங்க, ஏன்னா அது ரொம்ப நிறைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு மாதம் தராமல் எனக்கு அரிசி வாங்கி கொடுக்குறாரு. அதை வச்சு நான் ஒவ்வொரு நாளும் அந்த நாய்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போது இந்த நாய்களுக்கு வந்து நான் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வருது. அந்த நோய்களுக்கான வைத்தியமும் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது மேலே அந்த சொறி வர்றது, அந்த மருந்து வர்றது, அடிப்படுறது, இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுக்குறதெல்லாம் டாக்டரோட அறிவுரையோடு கொடுத்துட்றேன். அதை மீறி வர்ற தொற்று நோய்கள் வரும்போது நான் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும். ஸோ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பார்க்க முடியும். சிடி, அதே மாதிரி வந்து பார்வோ, இந்த மாதிரியெல்லாம் வைரஸ் நோய் தாக்கப்படும் போது அதை எடுக்கிறதுக்கு இடமே கிடையாது. எங்கேயுமே கொண்டு போய் விட முடியாத சூழல். இப்போ அந்த நாய்கள் வந்து மரணங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான சூழல் தான். ஸோ அந்த தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசி போடாதனால தான் அந்த மாதிரி நோய்களெல்லாம் வருது. ஸோ அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போடணும். அப்போ தடுப்பூசி போடாதப்போ இந்த மாதிரி நோய்கள் வரும். அதே மாதிரி இந்த வெயில் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெயில் காலத்துக்கு தண்ணி கிடைக்காது. ஏன்னா இந்த ஜீவன்களோட காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அதை வந்து நிச்சயமாக வந்து தடுப்பூசி போடணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தொட்டிங்க அங்கங்கே வைக்கணும். மக்களும் வைக்கணும், அரசாங்கமும் வைக்கணும். நாய்களுக்கு சாப்பாடை விட இந்த வெயில் காலத்தில் முக்கியம் வந்து தண்ணீர் தான். அதனால் வந்து நிச்சயமாக அந்த வந்து தண்ணீர் தொட்டி வைக்கணும். அதே மாதிரி முக்கியமான கோரிக்கை, அரசாங்கம் ஒரு காப்பகம் வைக்கணும். ஏன் காப்பகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, அரசாங்கத்துக்கிட்ட காப்பகம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பைக்கில் விரட்டுற நாய்களையோ, கடிக்கிற நாய்களோ அந்த இடத்துலேருந்து எடுத்து ஒரு காப்பகத்தில் வச்சா முறையாக அவங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஏன்னா மனுஷங்களோட வாழ்க்கையும் முக்கியம். ஏன்னா அவங்க குழந்தை குட்டியை காப்பாற்றணும். ஒருத்தங்க பைக்கிலேருந்து விழுந்துடுறாங்கன்னா அப்போ அவங்க குழந்தை குட்டியை யார் காப்பாற்றுவாங்க? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த மாதிரி நாய்கள் வந்து அதோட இயல்பு அதுவாகவே இருக்கும்.
அப்போ நம்ம அதை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். எந்த உயிரையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ பாம்பு, இப்போ நாய் கடிச்சாவது பொழைச்சிக்கலாம், பாம்பு கொத்துனா உடனே செத்துருவோம். ஆனால் அந்த பாம்பை நீங்கள் அடிக்க முடியாது. அது பாம்பு வனத்துறைக்கு தகவல் தான் நீங்கள் சொல்ல முடியும். இப்படி ஒரு பாம்பு இருக்குது, எனக்கு கொத்திடுச்சுனால் அந்த நாயை அந்த பாம்பை நீங்கள் அடித்து போட முடியாது. உடனே செத்துருவாங்கங்கிற ஒரு சூழலில் இருக்கிற ஒரு உயிரினத்தையும் அழிக்கக்கூடாது. அப்போ நாய்க்கும் அதே நிலை தான். அப்போ நீங்கள் அதை அடித்து கொள்ள முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், அதை உடனே நான் எப்படி பாம்பை கொண்டு போய் அது அப்புறப்படுத்துறீங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு நாயை நீங்கள் கொண்டு போய் அப்புறப்படுத்தி அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். அப்போ பாதுகாப்பாக வைக்கணும் போது அரசாங்கத்துக்கு பாதுகாப்பான ஒரு காப்பகம் வேணும். தனியார் காப்பகத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. தனியார் நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய தனியார் அமைப்புகள் இருக்குது. அந்த தனியார் அமைப்புகள் அவங்க சரியில்லை, அவங்க பார்க்கல, அதெல்லாம் செய்யலை, அதெல்லாம் குறையெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும். அரசாங்கம் ஏன் காப்பகம் இல்லாமல் இருக்குது? இந்த மாதிரி இதுக்கு அரசாங்கம் தானே பொறுப்பு. அப்போ அரசாங்கத்துக்கிட்ட காப்பகம் இருக்கணும். அப்போ அரசாங்கம் முறைப்படி செய்யும், அரசாங்கம் பார்த்துக்கணும். அப்போ இந்த நாய்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் அகற்றுறதுக்கோ பாதுகாப்பாக வைக்கிறதுக்கோ நிச்சயமாக அரசாங்கம் ஒரு காப்பகம் வைக்கணும். அந்த அரசாங்கம் காப்பகம் வந்தால் தான் இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும்.